ஐக்கிய நாடுகள் பொது சபையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உரையாற்றின் போது பல நாடுகளின் பிரதிநிதிகள் எதிர்ப்பின் அடையாளமாக வெளியேறினர். இந்த நடவடிக்கைக்கு முக்கிய காரணம் காசாவில் நடைபெற்று வரும் போர், பாலஸ்தீன பொதுமக்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் மற்றும் நெதன்யாகுவின் உரையில் இருந்த கடுமையான கருத்துக்களாகும். ஆனால் இந்தியா அந்த வெளியேறிய குழுவில் இடம்பெறவில்லை. இந்திய பிரதிநிதிகள் உரையின் போது அங்கேயே இருந்தனர். இந்தியாவின் நிலைப்பாடு வழக்கம் போல சமநிலையுடன் தொடர்கிறது. அது இரண்டு நாடுகளின் தீர்வை ஆதரிக்கிறது. அதாவது இஸ்ரேலின் பாதுகாப்புரிமையும் பாலஸ்தீன மக்களின் உரிமைகளையும் இரண்டையும் மதிக்கிறது. காசா பிரச்சனையில் இந்தியா பாலஸ்தீனத்திற்கு மருந்துகள், உணவு மற்றும் நிதி போன்ற மனிதாபிமான உதவிகளை வழங்கி வரும் நிலையில் அதே சமயம் இஸ்ரேலுடனும் நட்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்புகளை பராமரித்து வருகிறது. மொத்தத்தில் நெதன்யாகுவின் உரையின் போது இந்தியா வெளியேறாமல் தன் பாரம்பரியமான இரு தரப்புகளுக்கும் சமநிலை என்ற நிலைப்பாட்டையே பின்பற்றியது. ஐக்கிய நாடுகளின் பொது சபையின் 80வது கூட்டத்தில் வெள்ளிக்கிழமை உரையாற்றிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது உரையின் முழு கவனத்தையும் பாதுகாப்பு, தீவிரவாதம் மற்றும் ஈரானின் அணு முயற்சிகள் குறித்த எச்சரிக்கை விடுத்தார். அவர் ஹமாஸ், ஹவுதி, ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளை தீவிரவாத வலைப்பின்னல் என குறிப்பிடும் விதமாக அவற்றின் இயக்கங்களை இஸ்ரேல் ஏற்கனவே பல்வேறு ராணுவ நடவடிக்கைகள் மூலம் பெரிதும் நசுக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். இவரது கூற்றுப்படி இஸ்ரேல் படையினர் மேற்கொண்ட தாக்குதல்களில் இந்த அமைப்புகளின் முக்கிய தலைவர்கள் அழிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் ஹமாஸ் இயக்கத்துடன் நடக்கும் போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் வசம் பிணை கைதிகளாக உள்ளவர்கள் குறித்து ஒவ்வொரு நொடியிலும் நினைத்து நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார். நெதன்யாகு தனது உரையில் கடந்த ஆண்டும் பொது சபையில் காட்டிய வரைபடத்தை மீண்டும் எடுத்து காட்டினார். அந்த வரைபடம் ஈரான் மேற்கொள்ளும் தீவிரவாத செயல்பாடுகளையும் பிராந்தியத்திற்கும் உலகிற்கும் நேரிடும் அச்சுறுத்தல்களையும் வெளிப்படுத்துவதாக கூறினார். ஈரான் அணு ஆயுதங்களும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் உருவாக்குவதில் தீவிரமாக செயல்படுவதாகவும் அது இஸ்ரேலை மட்டும் அழிக்கும் நோக்கமல்லாது அமெரிக்கா உள்ளிட்ட உலகின் பல நாடுகளுக்கும் நேரடி அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் ஈரான் பிற நாடுகளை மிரட்டி வருகிறது என்றும் அந்த அச்சுறுத்தலை உலகம் கவனிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க கூடாது என்ற நிலைப்பாட்டை அவர் மிகவும் கடுமையாக முன்வைத்தார். அது இஸ்ரேலியர்களுக்கான சுயநாசக தீர்மானம் என அவர் குறிப்பிட்டார். பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தரும் நாடுகள் தங்களின் நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அத்தகைய ஆதரவு வெட்கப்பட வேண்டிய செயல் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். சிரிய ஆதரவுடன் சுமார் 7 மோதல்களை ஒரே நேரத்தில் சமாளித்து வரும் இஸ்ரேலின் வலிமையையும் திறமையையும் உலகம் உணர வேண்டும் என்றார். ஆனால் நெதன்யாகுவின் இந்த கருத்துக்கள் கடும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. காசா பகுதியில் இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தும் தாக்குதல்களால் ஹமாஸ் உறுப்பினர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் பெருமளவில் உயிரிழந்துள்ளனர். அங்கு உணவு, மருந்து, குடிநீர் ஆகிய அடிப்படை தேவைகளின் கடுமையான பற்றாக்குறை நிலவுகிறது. சர்வதேச சமூகம் இதை பலமுறை சுட்டிக்காட்டியுள்ள நிலையில் நெதன்யாகு தனது உரையில் இத்தகைய குற்றச்சாட்டுகளை மறுத்து எந்த பற்றாக்குறையும் இல்லை என கூறினார். இந்த நிலைப்பாடு உலக நாடுகளிலும் இஸ்ரேலின் உள்நாட்டிலும் கடும் விமர்சனத்தையும் கண்டனத்தையும் எழச் செய்துள்ளது. மொத்தத்தில் நெதன்யாகுவின் உரை இஸ்ரேலின் பாதுகாப்பு கவலைகளை உலக அரங்கில் வலியுறுத்தி இருந்தாலும் பாலஸ்தீனத்திற்கு எதிரான அவரது கடுமையான அணுகுமுறை மற்றும் காசாவில் நிகழும் மனிதாபிமான நெருக்கடியை மறுத்திருப்பது சர்வதேச அளவில் கடும் எதிர்ப்பையும் அரசியல் விவாதங்களையும் தூண்டியுள்ளது.